வணக்கம் தணிகை. அலை மாக்கடல் நிலம் வானினுள் அணி மாளிகை ரதமே அவை ஏறெடும் விதமே உன் அதிகாரம் நிருபுவாய் கொலைவாளினை ஏடடா மிக கொடியோர் செயல் அறவே குகை வாழ்வோர் ஒரு புலியே உயர் குணமே விய தமிழா என்ற தமிழ் பாரதிதாசனின் வரிகளுக்கு ஒப்பானவர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தஞ்சையிலே ஆண்டு அவர் தமிழ் மண்ணின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்தவர். அதே தஞ்சை மண்ணிலே பிறந்த நம் சக்கரவர்த்தியாய் கொடை வள்ளலாய் உயரத்தின் சிகரமாய் நம்பிக்கையின் நாயகராய் வட சென்னையிலே ஆளுகை செய்து வருகிற டாக்டர் கிள்ளிவல்லவன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு பக்கமலமாக இருக்கும் முப்படை தளபதிகள் ஆகிய வெற்றி செல்வன் சார் அவர்களுக்கும் அசோக் சார் அவர்களுக்கும் மணி சார் அவர்களுக்கும் தணிகை சார்பின் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இந்த தணிகையிலே நான் பணிபுரிவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2024 நம்ம ஜனவரி மாதத்திலிருந்து 6 மாத காலமா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1376 நியூ மார்க்கெட்டர்ஸ் சேர்ந்திருக்காங்க. நியூ மார்க்கெட்டர்ஸ் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றதை விட நம்ம தணிகையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். இன்னொன்னு என்னன்னா 576 ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு இந்த கடந்த 6 மாதம். அது நம்ம தணிகை நிறுவனத்துக்கு பெரிய ஒரு வெற்றி. அடுத்தது, விற்பனை என்பது பொருட்களை பரிமாற்றம் செய்வதல்ல, உணர்வுகளை பரிமாற்றுவதே. அதாவது விற்பனை அப்படின்னா என்னன்னா சேல். அது எல்லாத்துக்கும் தெரியும். வாடிக்கையாளர்கிட்ட நம்ம எப்படி சேல் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம வாடிக்கையாளரோட நட்பாக இருக்கணும். நம்ம எடுத்ததுமே ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படிங்கறதுக்காக உடனே அவங்க கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நம்ம அரிபரியா ஓடி போய் சைட் விசிட் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம சைட் விசிட் கூட்டிட்டு போறதை விட நம்ம அவங்க கிட்ட பேசும்போது நான் என்னோட இதுல நடந்தது என்னன்னா, நான் கஸ்டமர்கிட்ட எஃபில நிறைய நான் ஆன்லைன்ல தான் கஸ்டமர் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் கஸ்டமர்கிட்ட எடுக்கும்போது அவங்களோட ரொம்ப நட்பா நான் பேசுவேன். எடுத்ததுமே கஸ்டமர்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு 2 days அப்புறம் நான் மறுபடியும் கஸ்டமர்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன அப்படின்னு கேட்பேன். அந்த பிசினஸை பத்தி நான் பேச மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் 2 நாள் கழிச்சு திரும்ப பேசும்போது அதே மாதிரி அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு இது சொல்லியிருப்பாங்க, அதை ஃபர்ஸ்ட் விசாரிச்சிருவேன். அதுக்கப்புறம் சரி வச்சிருவேன். 3rd டைம் பண்ணும்போது அவங்களே சொல்லுவாங்க, ஓகே மேடம் நம்ம நெக்ஸ்ட் வீக் வரேன், இந்த டேல வர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம விற்பனை அப்படிங்கிறது இந்த சேல்ஸ் பண்ணும்போது நம்மளோட லேண்டு நம்மளோட அதுவே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காம நமக்குள்ள ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்ம அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பேச்சு தான் முக்கியம். நம்ம அந்த பேச்சை ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம ஒரு ஃப்ரெண்டா அவங்க கிட்ட பழகணும். அப்படி பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த சேலை ஈஸியா பண்ணலாம். செகண்ட் என்னன்னா, வாடிக்கையாளரிடம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது. அதிக அக்கறை, அது இப்ப சொன்னதுதான். சப்போஸ் கஸ்டமர் ஏதாவது உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கேன், வேற ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நான் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி கஸ்டமருக்கு நான் ஃபோன் அடிச்சு கேட்பேன். இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, எப்படி இருக்கு என்னன்னு கேட்பேன். அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நீங்க பிஸ்னஸை பத்தி பேசல, இதை கேட்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம உணர்வு பூர்வமா நம்ம அவங்க மைண்ட்ல போயிடுவோம். அவங்க உடனே கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கஸ்டமர் கிட்ட பேசும்போது முதல்ல அவங்க கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கா, அவங்க கிட்ட என்ன பணம் இருக்கு, என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவங்க கிட்ட ஈஸியா நம்ம க்ளோசிங் பண்ண முடியும். அவங்களோட நிகழ்ச்சிகள்ல நம்ம கலந்து கொள்வது, அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்களோட மற்ற ஏதாவது விசேஷங்களுக்கு நான் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பா போவேன். போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் அந்த மாதிரி. அப்படி சப்போஸ் என்னால் முடியல அப்படின் போது நான் ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். இதில் இன்னொரு விஷயம், நம்ம சேல்ஸ் அப்படின்னும் போது இப்போ கஸ்டமர் கிட்ட நான் அவங்க கிட்ட நம்ம உணர்வு பூர்வமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்னா, கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கும் சொல்லுவேன், கஸ்டமருக்கும் சொல்லுவேன், நமக்கும் சொல்லுவேன். அப்போ அவங்க ஓகே அப்படிம்பாங்க. அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் முதல்ல அவங்க வாங்கும்போது கம்பெனிக்கும் அந்த லேண்டு சேல்ஸ் ஆயிரும். 2வது கஸ்டமருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது நம்மளுக்கும் நம்மளோட
அதாவது வருமானத்துக்கும் அது வந்து கரெக்டா இருக்கும். அப்போ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு இது வந்துடும், ரிலேஷன்ஷிப் வந்துடும். அப்போ கஸ்டமர் வந்து சிலர் வந்து பேசுவாங்க, கேட்கும்போது சொல்லுவாங்க, எப்படின்னா மேடம் நாங்கள் வந்து புதுசாக இப்போதான் மொத வந்து நான் சைட்டுக்கு வந்து மனங்கிறது ஒன்று வாங்குறேன், எனக்கு தெரியாது, எதை பற்றியுமே தெரியாது. நான் ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் சிஸ்டராக எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக உங்களை கேட்குறோம், எப்படின்னு சொல்லுங்க, உண்மையான இதை சொல்லுங்க, இது வில்லங்க இல்லையே, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் கஸ்டமர் கிட்ட சொல்லுவேன், இல்லை இது நல்ல கம்பெனி. அப்போ என்ன இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்மளை ஃபுல்லாக நம்பிடுவாங்க கஸ்டமர். நம்மளை நம்பும் போது அவங்களுக்குள்ள நம்மளோட நம்பிக்கை ஒன்று இருக்கு, நம்மளோட பேச்சு அவங்களுக்குள்ள போயிருச்சு. அப்படி சொல்லும் போது நம்மளே ஐடியா சொல்லுங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கஸ்டமர் கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட பணம் எவ்வளோ இருக்கு, அவங்க என்ன பட்ஜெட் அப்படிங்கிறத நம்ம வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த டாக்குமெண்ட்டை வந்து திருப்பி கையில் எடுத்துட்டு போங்க அப்படிங்கறதுக்காக ஏதோ ஒரு ஐடியா நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது சில கஸ்டமருக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த உணர்ச்சி பூர்வமா நம்ம வந்து அந்த விற்பனை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.